கோவை முழுவதும் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கோவையில மொத்தம் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கு? அங்க சிறப்பு தொழுகைக்கான என்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கிறாங்க? குறிப்பா பெண்கள் தொழுவதற்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அங்க பண்ணிருக்கிறாங்க? ராதா, கோவையை பொறுத்தவரைக்கும் கோவை மாவட்டம் முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தொழுகைக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கோவையில் சுமார் 73 பள்ளிவாசல்களில் இன்று காலை முதல் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். நாம் தற்போது இருக்கக்கூடிய கோவை பூ மார்க்கெட் பகுதியில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கோவை மாநகரம் முழுவதுமே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பெண்கள் தொழுகையில் ஈடுபடுவதற்காக அவர்களுக்கென தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு பந்தல் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான சிறப்பு தொழுகைகளுக்கு பள்ளிவாசல்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்தோடு வந்து இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பாக பந்தல் அமைக்கப்பட்டு அதற்கடியில் அந்த சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படும். அதே போல்தான் இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிமாநிலத்தவர்கள் அதிகமாக இங்கு வந்து தொழுகையில் ஈடுபடுவார்கள். அவர்கள் வருவதற்காகவே இந்த சிறப்பு ஏற்பாடுகள் இந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் 8:30 மணி அளவில் இங்கு சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு தற்போது அந்த தலைமை ஹாஜி தொழுகையில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த சிறப்பான பிரசங்கம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக பல்வேறு கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிமாநிலத்தவர்கள் அதிகமாக இங்கு வந்து இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது முடிந்து தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கொருவர் அந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை கட்டி அணைத்தபடி தெரிவித்து ஏழைகளுக்கு உணவளித்து இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ராதா, கோவை முழுவதும் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.